சிஸ்டர். குஷி குஷியா இருக்கிறீங்களா? ஓம் சாந்தி பிரதர். குஷி குஷியா இருக்கேன். படிங்க சிஸ்டர். இன்னைக்கு வந்து எவர் இன்னைக்கு வந்து குரானுடைய 2வது அத்தியாயத்தில் 97வது வசனத்துல இருந்து நம்ம பார்க்கிறோம். ஓகே பிரதர். ம். எவர் ஜிப்ரீலுக்கு விரோதியாக உள்ளாரோ அவருக்கு நீர் கூறுவீராக, நிச்சயமாக அவர்தாம் அல்லாவின் கட்டளை கிணங்கி இதயத்தின் மீது குரான் ஆகிய இதனை இறக்கி வைத்தார். இது தனக்கு முன்னுள்ள வேதங்கள் அனைத்தையும் உண்மைப்படுத்த கூடியதாகவும் நேர்வழி காட்டுகிறதாகவும் விசுவாசம் கொண்டோர்க்கு நன்மாராயமாகவும் இருக்கின்றது. உங்களில் எவர் அல்லாவுக்கும் அவனுடைய வானவர்களுக்கும் அவனுடைய தூதர்களுக்கும் ஜிப்ரீலுக்கும் மீகாயிலுக்கும் பகைவராக இருக்கிறாரோ அத்தகைய நிராகரிப்போருக்கு நிச்சயமாக அல்லாஹ் பகைவனாக இருக்கிறான். இன்னும் தெளிவான வசனங்களை மீது நிச்சயமாக நாம் இறக்கி வைத்திருக்கிறோம். இன்னும் தெளிவான வசனங்களை மீது நிச்சயமாக நாம் இறக்கி வைத்திருக்கிறோம். மேலும் தீய செயல்களையுடைய பாவிகளை தவிர வேறெவரும் அவைகளை நிராகரிக்க மாட்டார்கள். அவர்கள் உடன்படிக்கையை செய்த போதெல்லாம் அவர்களில் ஒரு சாரார் அதனை உடைத்து எறிந்து விட்டனர் அல்லவா? மாறாக அவர்களில் பெரும்பாலோர் விசுவாசிக்க மாட்டார்கள். மேலும் அவர்களுடன் இருப்பதான வேதத்தை உண்மைப்படுத்தும் ஒரு தூதர் அல்லாவிடமிருந்து அவர்களிடம் வந்தபோது வேதம் கொடுக்கப்பட்டவர்களில் ஒரு சாரார் நிச்சயமாக ஏதும் அறியாதவர்களை போன்று அல்லாவின் வேதத்தை தங்கள் முதுகுகளுக்கு அப்பால் எரிந்து விட்டனர். 102 படிங்க. அப்படியே படிங்க. ஓகே பிரதர். மேலும் அவர்கள் சுலைமானின் ஆட்சி காலத்தில் சைத்தான்கள் பொய்யாக ஓதியவற்றை பின்பற்றினார்கள். இன்னும் சுலைமான் சூனியம் செய்து அல்லாவை நிராகரிக்கவில்லை. எனினும் சைத்தான்கள் நிராகரித்து கொண்டிருந்தனர். அவர்கள் சூனியத்தையும் பாபிலோன் நகரினில் ஹாரூத் மாரூத் எனும் 2 மலக்குகளுக்கு இறக்கப்பட்டிருந்த தாக கூறி பலவற்றையும் மனிதர்களுக்கு கற்றுக் கொடுத்து வந்தார்கள். மேலும் அவ்விருவரும் நாங்கள் சோதனையாக இருக்கிறோம், ஆதலால் இதை கற்று நீ காப்பிராக விட வேண்டாம் என்று கூறும் வரை அவர்கள் அதனை ஒருவருக்கும் கற்றுக் கொடுப்பதில்லை. ஆகவே கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில் எதை கொண்டு பிரிப்பார்களோ அதை அவ்விருவரிடமிருந்து கற்றுக்கொள்வார்கள். மேலும் அல்லாவின் கட்டளையின்றி அதை கொண்டு அவர்கள் ஒருவருக்குமே தீங்கிழைக்க கூடியவர்களாக இல்லை. அன்றியும் அவர்களுக்கு இடரளிப்பதும் அவர்களுக்கு பயனளிக்காததுமானதை அவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள். இன்னும் அச்சூனியத்தை எவர் விலைக்கு வாங்கி கொண்டாரோ அவருக்கு மறுமையில் எந்த பாக்கியமும் இல்லை என்பதை திட்டமாக அவர்கள் அறிந்திருக்கின்றனர். மேலும் அவர்கள் அறிந்து கொள்ள கூடியவர்களானால் எதற்கு பகரமாக தங்களையே அவர்கள் விற்றுவிட்டார்களோ அது மிக கெட்டது. இன்னும் நிச்சயமாக அவர்கள் விசுவாசம் கொண்டு அல்லாவினால் தடுக்கப்பட்டவற்றை தவிர அஞ்சி கொண்டார்களானால் அவர்களுக்கு திட்டமாக அல்லாவிடமிருந்து கிடைக்கும் நற்கூலி மிகச்சிறந்ததாக இருக்கும். இது பற்றி அவர்கள் அறிந்து கொள்வார்களானால் மிக்க நன்று. விசுவாசம் கொண்டோரே, நீங்கள் நபியிடம் யூதர்கள் மொழியில் தவறான பொருள்களை கொண்டதான ரா இனா என கூறப்படுவதை கூறாதீர்கள். எங்களை கவனிப்பீராக என்ற பொருள் கொண்ட உன் லுர்னா என்று கூறுங்கள். இன்னும் அவர் கூற்றுக்கு நீங்கள் செவிசாயுங்கள். மேலும் நிராகரிப்போருக்கு மிக துன்புறுத்தும் வேதனை உண்டு. விசுவாசம் கொண்டோரே, வேதத்தையுடையோரில் நிராகரிப்போரும் இணை வைத்துக் கொண்டிருப்போரும் எந்த நன்மையும் உங்கள் இரட்சகனிடமிருந்து உங்கள் மீது இறக்கி வைக்கப்படுவதை விரும்புவதில்லை. அல்லாஹ்வோ தான் நாடியவருக்கு தன் கிருபையை சொந்தமாக்கி கொள்கிறான். மேலும் அல்லாஹ் மகத்தான பேரருளுடையவன். ஏதேனும் ஒரு வசனத்தை நாம் மாற்றினால் அல்லது அதை நாம் மறக்க செய்து விட்டால் அதை விட சிறந்ததை அல்லது அது போன்றதை நாம் கொண்டு வருவோம். நிச்சயமாக அல்லாஹ் ஒவ்வொரு பொருளின் மீதும் மிக்க ஆற்றலுடையோன் என்பதை நீர் அறியவில்லையா? நிச்சயமாக அல்லாஹ்
அவனுக்கே வானங்கள் மற்றும் பூமியின் ஆட்சி உரியது என்பதை நீர் அறியவில்லையா? விசுவாசம் கொண்டோரே, அல்லாவை தவிர உங்களுக்கு எந்த பாதுகாவலரும் எவ்வித உதவியாளரும் இல்லை. விசுவாசம் கொண்டோரே, இதற்கு முன்னர் மூசாவினிடம் கேள்விகள் கேட்கப்பட்ட மாதிரி நீங்களும் உங்கள் தூதரிடம் வீணான கேள்விகளை கேட்க நாடுகிறீர்களா? எவர் இவ்வாறு கேள்விகளை கேட்டு தன்னுடைய ஈமானை நிராகரிப்பை குப்ரை கொண்டு மாற்றிக்கொள்கிறாரோ அவர் நேரான வழியை திட்டமாக தவறவிட்டு விட்டார். வேதத்தை உடையோரில் அநேகர் உண்மை அவர்களுக்கு இன்னதென தெளிவாக தெரிந்த பின்னும் அவர்களுக்கு உங்கள் மீதுள்ள பொறாமையின் காரணமாக நீங்கள் ஈமான் கொண்ட பிறகும் உங்களை நிராகரிப்போராக திருப்பிவிட வேண்டும் என்று ஆசை வைக்கிறார்கள். ஆகவே அல்லாஹ் தனது கட்டளையை கொண்டு வரும் வரை அவர்களை நீங்கள் மன்னித்து விடுங்கள், பொருட்படுத்தாது விட்டும் விடுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் ஒவ்வொரு பொருளின் மீதும் மிக்க ஆற்றல் உடையவன். நீங்கள் தொழுகையையும் நிறைவேற்றுங்கள், ஜகாத்தையும் கொடுங்கள். உங்களுக்காக நீங்கள் எந்த நன்மையை முற்படுத்தி வைக்கின்றீர்களோ அதனை அல்லாவிடத்தில் பெற்றுக்கொள்வீர்கள். நிச்சயமாக அல்லாஹ் நீங்கள் செய்பவற்றை பார்க்கிறவன். சூப்பர் சிஸ்டர். ஸோ இப்போ 97ல பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே எல்லா வீடியோலையுமே சொல்ற விஷயங்கள் என்ன அப்படின்னா, கடைசி நேரத்தில் கடவுள் கலியுகம் அழியறதுக்கு 100 வருடம் முன்பு அல்லாஹ் வரார். அவரைத்தான் சிவன் பரமபிதான்னு சொல்றாங்க. கடவுள் ஒருத்தர் தான், பேரு தான் வேற வேற இருக்கிறாங்க ஒவ்வொரு மதத்தினரும். அவர் வந்து சொல்ற இந்த ஞானத்தை நாம எடுத்து மற்றவர்களுக்கு கொடுக்கும்போது நாம ஃபேஸ் பண்ற தடைகளை தான் ஒவ்வொரு மதத்திலும் அந்தந்த மதஸ்தாபகர்கள் ஃபேஸ் பண்ணதாக கதை எழுதியிருக்கிறாங்க. அது ராமாயணம் மகாபாரதமாக இருக்கட்டும், பைபிள் குரான் ஆகட்டும். ஸோ இதை புரியாமல் நீங்க படிச்சீங்கன்னா புரியாது. ஸோ இந்த விஷயமே பார்த்தீங்கன்னா 97லே பார்த்தீங்கன்னா இப்போ கடவுள் கொடுக்குற ஞானத்தை எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா, இதுதான் கடவுளுடைய ஞானம்ன்றது. அது குரானையும் மெய்ப்பிக்கணும், பைபிளையும் மெய்ப்பிக்கணும், ராமாயணத்தையும் மெய்ப்பிக்கணும், மகாபாரதத்தையும் மெய்ப்பிக்கணும். எல்லாத்துக்கும் ஒத்து போகணும். எல்லாத்துக்கும், ஏன்னா கடவுள் எல்லாருக்கும் பொது நியதி. இன்னொன்னு, கடவுள் எந்த மதத்திலும் வரமாட்டார், மதத்துக்கு வெளியில தான் வருவார், அவரு. ஸோ அப்பதான் எல்லாரும் அவர்கிட்ட வருவாங்க. அப்படி வரும் பொழுது எந்த மதத்துக்காரங்களும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த மதத்துடைய தலைவர்கள், அவங்களுக்கு பின்னாடி ஒரு கூட்டம் இருக்கும், அது ஒரு பெரிய பிசினஸாவே நடக்கும். அதனால யாரும் இந்த பக்கம் வரமாட்டாங்க, நிராகரிப்பவராகவே இருப்பாங்க. ஸோ அதுதான் இறைவனை நிராகரிக்கிறது. ஒவ்வொரு மதமும் எப்படி ஸ்தாபனை செய்யப்படுது அப்படிங்கிற ஒரு ரகசியம் புரிஞ்சுக்கணும். இந்து மதம் அது மதமே கிடையாது, அது வேற. அது அப்புறம் சொல்லலாம். மற்ற மதங்களை நாம வச்சுக்கிறோம் அப்படின்னா, முதல் பாதி இது சொர்க்கமா இருக்குது, இங்க வாழ்ந்த தேவதைகள் தான் பிற்காலத்துல இந்துன்னு சொல்லிக்கிறாங்க. தேவதை தான் உண்மையில அவங்களுடைய தர்மம், அதுதான் ஆதி சனாதன தேவதா தர்மம். இதுதான் சொர்க்கம்ன்ற. இந்த சொர்க்கத்தை உருவாக்குறதுக்காக கடவுள் கொடுக்கற ஞானத்தை கொடுக்கறதுக்கு சொர்க்கம் உருவாகிறதுக்கு முன்னாடி வர, எப்படி கிறிஸ்தவ தர்மத்தை ஸ்தாபனை பண்ண, கிறிஸ்தவ தர்மம் உருவாகிறதுக்கு முன்னாடி தான் கிறிஸ்து வரணும். அது மாதிரி சொர்க்கத்தை ஸ்தாபனை பண்ண சொர்க்கம் உருவாகிறதுக்கு முன்னாடி தான் கடவுள் வரணும். ஸோ இப்போ வந்து கடவுள் கொடுக்குறார். ஆனா மதங்கள் எப்படி ஸ்தாபனை ஆகுது அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு இயேசு கிறிஸ்து எடுத்துக்கிறீங்கன்னா, இது வந்து தலைகீழ் சிருஷ்டி மரம்னு கீதையிலே இருக்கும். இந்த மரத்துடைய நினைவு பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் ட்ரீன்னு கிறிஸ்தவர்களும் கொண்டாடுறாங்க. இந்து மதத்துல கல்ப விருட்சம்னு சொல்லுவாங்க. அப்ப மரத்தை தலைகீழ தொங்க விட்ட மாதிரி இருக்கும். இதன் விதையாகத்தான் இறைவன் இருக்கிறார். அதான் தலைகீழ் சிருஷ்டி மரத்தின் விதையாக நான் இருக்கிறேன்னு கீதையில இருக்கும். எந்த கீத உபன்யாசகருக்கும் தெரியாது. அதுதான் இங்க விஷயமே. எந்த மதஸ்தாபகர்களுக்கும் அல்லது மதத்தை போதனை செய்யக்கூடியவர்கள், ஸ்காலர் சொல்றவங்களுக்கு அந்த மதத்தை பற்றி உண்மையான அர்த்தம் தெரியாது. மேலோட்டமா எதை புரிஞ்சுக்கிறாங்களோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க, அவ்வளவுதான். ஸோ அந்த உண்மையான ரகசியத்தை கடவுள் தான் வந்து சொல்றார் இறுதியில. இப்ப ஒரு வயோதிகர் உடல்ல வந்து சொல்லிட்டு இருக்கிறார். அவரு சொல்றதை வைத்து நாம மற்ற எல்லாத்துக்கும் விளக்கம் கொடுக்கும்போது, சொர்க்கத்துக்கு இருந்த தேவதைகள் இப்ப எல்லா மதத்திலும் இருப்பாங்க, அவங்களுக்கு தான் அது புரியும், மற்றவர்களுக்கு புரியாது. இருந்தாலும் அந்த சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு வர்றதுக்காக நம்ம அந்த முயற்சி பண்ணணும். ஆனா மற்றவர்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, அந்தந்த மதத்தை சார்ந்தவர்கள், அவங்களுக்கு தெரியும் இது உண்மைன்னு. ஏன்னா அவங்க அதுலயே ஊர்னவங்களுக்கு ஆமா இது கரெக்டா இருக்கு, இவ்வளவு நாள் அவங்களுக்கு இது இடிக்குதுன்னு தோணிட்டே இருக்கும். இது தெரிஞ்சோடனே உண்மைன்னு தெரியும், தெரிஞ்சோடனே உண்மைன்னு தெரியும், ஆனா ஒத்துக்க மாட்டாங்க. அதைத்தான் இங்க 97ல ஏத்துக்க முடியாது. இப்ப வந்து இதே மாதிரி இயேசு உடம்புல ஒரு ஆத்மா வந்துச்சு, பரிசுத்தாவின், அதுதான் இந்த ஞானத்தை கொடுத்தது. அதுக்கு பேரு தான் கிறிஸ்துன்னு கடவுள் சொல்றாரு. சோ அந்த மாதிரி முகமது நபி உடம்புல ஜிப்ரேல்னு ஒரு ஆத்மா வருது.
சோ இப்படி ஒவ்வொரு மதமும் ஒரு ஆத்மா மேல இருந்து கடவுள் கிட்ட இருந்து நேரடியாக வரும். கடவுள் அந்த அனுப்புறது ஆத்மா தூய்மையா இருக்கும் இல்லையா? எல்லா ஆத்மா மேல இருக்கும்போது தூய்மையா தான் இருக்கும். அது ஸ்ட்ரைட்டா வரும். அதனால நேரடியாக வந்து ஞானத்தை கொடுக்கும். அதாவது தாயின் கர்ப்பத்துல பிறக்காது, பிறந்தா மறந்துடும், எல்லா ஞானமும் மறந்துடும். ஸோ அந்த ஒரு ஜென்மம் மட்டும் தூய்மையா இருக்கும். அடுத்த ஜென்மம் அதுவுமே மறுஜென்மம் எடுத்து எல்லாத்தையும் மறந்து சாதாரண மனிதர்கள் ஆயிடுவாங்க. எல்லாருமே மறுஜென்மம் எடுத்தே ஆகணும். சொர்க்கத்தில் வந்த முதல் பரிசுத்தமான ஆத்மானா அது ஸ்ரீகிருஷ்ணர் தான். அவரே மறுஜென்மம் எடுத்துதான் ஆகணும்னா நடுவுல வந்தவங்க எல்லாம் கேட்கவே தேவையில்ல. ஸோ அது வந்து அந்தந்த மதங்கள் நினைச்சுக்கலாம் அப்படியே மேலே ஏறி போயிட்டாங்கன்னு. ஆனா உண்மை அது கிடையாது. வள்ளலார் அப்படியே ஜோதியோட கரைஞ்சிட்டாரு, ராகவேந்திரர் கரைஞ்சிட்டாரு, ஏசு அப்படியே ஏணி மேல ஏறி போயிட்டாரு, இப்படி எல்லாம் நடக்கிறது கிடையாது. எல்லாரும் மறுஜென்மம் எடுத்துதான் ஆகணும். அப்படிலாம் மேல போற மாதிரி இருந்துச்சுன்னா மக்கள் தொகை குறையும். ஏன் ஏறுதுன்னா ஒன்ஸ் பிறந்தவங்க மறுஜென்மம் எடுப்பாங்க. அது இல்லாம மேல இருந்து இன்னும் ஆத்மாக்கள் வந்துகிட்டே இருப்பாங்க. சொர்க்கத்தில் வருவதற்கு தகுதி பெற்றவர்கள் ஆரம்பத்திலே வருவாங்க. கொஞ்சம் தகுதி கம்மியா இருக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் லேட்டா வருவாங்க, இன்னும் கம்மியா வருவாங்க. இறைவனின் ஞானத்தை நிராகரிக்கிறவங்க நரகத்தில் தான் எல்லா மதமும் தோன்றுது. ஸோ அந்த மதம் தோன்றிய பிறகு வருவாங்க. ஸோ இதைத்தான் இப்ப கடவுள் கொடுக்கும்போது வர ஞானத்தை வந்து அங்க அந்தந்த மதஸ்தாபகர்களுக்கு நடந்ததாக சொல்றாங்க. ஸோ அதுதான் இங்க வந்து முகமது நபி மூலமாக ஜிப்ரேல்ன்ற அந்த பரிசுத்த ஆத்மா தான் சொல்லுது. ஸோ அதை அந்த வார்த்தையை யார் நிராகரிக்கிறாங்களோ அவங்களுக்கு சொல்லுங்க, அல்லாவின் கட்டளைக்கு இணங்கி கடவுள் தன்னுடைய ஞானத்தை இறக்கி வச்சா கூட அது வந்து இதுக்கு முன்னாடி இருந்ததை உண்மைப்படுத்தணும். அதுதான் முக்கியமான விஷயம். நாம மட்டும்தான் உண்மைப்படுத்துறோம். இதுல இருக்கிறது, குரான்ல இருக்கிறதுக்கு இதான் அர்த்தம், பைபிள்ல இருக்கிறதுக்கு இதான் அர்த்தம், பாருங்க இதேதான் அதுலயும் இருக்குது அப்படிங்கிறத சொல்றோம். இதை தவறாக இணை வைக்கிறதுன்னு நினைக்கிறாங்க. இணை வைக்கிறதுனா என்ன அர்த்தம்னா கடவுள் இருக்கிற இடத்துக்கு வேற ஒருத்தர் வைக்கிறது தான் இணை வைக்கிறது. ஸோ அதை புரிஞ்சிக்க மாட்டாங்க. ஸோ அது எல்லாரும் புரிஞ்சிக்கவும் முடியாது. சொர்க்கத்துல வரவங்களால மட்டும்தான் புரிஞ்சிக்க முடியும். அப்ப அவங்களுக்கு சொல்லுங்க, இதுக்கு முன்னாடி உள்ள எல்லாத்தையும் நீங்க சொன்னா கூட அவங்களுக்கு அது புரிஞ்சாலும் கூட அதை நிராகரிப்பவராகவே இருப்பாங்க. மற்றவர்களும் நிராகரிக்கணும்னு. ஸோ நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், இங்க இப்ராஹிம் குழந்தையை வந்து கடவுள் பலி கொடுக்க கேட்கும் பொழுது இதே மாதிரியே இந்து மதத்திலும் பார்த்தீங்கன்னா சிவபெருமான் சிவனடியாருடைய குழந்தையை கேட்பார், பலி கேட்பார். அவங்க ஆக்சுவலா வெட்டி கறி குழம்பு வச்சே கொடுப்பாங்க. பிள்ளைக்கறி கேட்ட சிவபெருமான்னு சொல்லுவாங்க. இதே கதை அங்க இருக்கும். ஸோ இதோடைய அர்த்தம் வந்து வெட்டுறது கிடையாது, குழந்தைய வெட்டுறதும் கிடையாது, ஆடை வெட்டுறதும் கிடையாது. அதோடைய உண்மையான அர்த்தம் வந்து அதன் மீது உள்ள பற்றை விடணும். பற்று தான் உங்களுக்கு துக்கத்தை கொடுக்குது. சாத்தான்றதே காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம். இந்த 5 விகாரம் தான். இந்த 5 விகாரத்தை விடணும். ஸோ அதுல நானுங்கிற அகங்காரம் இருக்குல்லையே, அதுதான் பக்ரீத். ஆடை வெட்டுறாங்க. ஏன் மற்ற விலங்கு வெட்டலாம்ல? ஏன் ஆடை? அது பேரே பக்ரீத். பக்ரானாலே ஆடுதான். அப்ப பக்ரீத் ஏன் ஆடை வெட்டுறாங்கன்னா ஆடுதான் மேன்னு கத்தும். ஹிந்தியில மேன்னா நான். கடவுள் ஹிந்தியில தான் இந்த ஞானத்தை கொடுக்கிறார், பாரதத்தில் தான் வந்து கொடுக்கிறார். ஸோ இதோடைய நினைவாகவே எல்லா விஷயங்களும் நடக்குதுன்றது தான் ஆச்சரியமா இருக்கும். ஸோ இதெல்லாம் ஒவ்வொரு மதத்திலும் இதே மாதிரி இருக்கிறத நாம தான் இங்க மெய்ப்பிச்சுட்டு இருக்கிறோம். இயேசுவோ இல்லை யாருமே மெய்ப்பிக்கல. சொல்றாங்க மெய்ப்பிக்க வந்தோன்னு சொல்றாங்களே தவிர என்ன மெய்ப்பிச்சாங்கன்னா எதுவுமே இருக்காது. சரி, அப்படி இருந்தாலும் எல்லோரும் இதை ஏத்துக்க மாட்டாங்க. மற்றபடி நீங்க வந்து கீதைய இந்துக்கள் எல்லாம் ஏத்துக்குவாங்க, குரான முஸ்லிம்கள் எல்லாம் ஏத்துக்குவாங்க, பைபிள கிறிஸ்தவர்கள் எல்லாம் ஏத்துக்குவாங்க. நம்ம சொல்ற ஞானத்தை யாருமே ஏத்துக்க மாட்டாங்க. கோடியில ஒருத்தர் தான் ஏத்துக்குவாங்க. அந்த ரகசியம் தான் இங்க வெளிப்படுத்திட்டு இருக்குதுன்றதுதான் இங்க விஷயமே. யாரு அல்லாவுக்கும் அவனுடைய வானவர்களுக்கும், ஸோ வானத்துல யாரும் கிடையாது. ஆக்சுவலா சொர்க்கமாக இதே பூமி தான் இருக்குது. ஆனால் வானத்தில் இந்த கலியுகம் அழியிற நேரத்தில் நாம மேல போயிடுவோம், ஒளி உடலோட மேல போயிடும். ஸோ அதை வானவர்கள், ஏஞ்சல்கள் சொல்லலாம். ஸோ அவங்களுக்கும் அவனுடைய தூதர்களுக்கும், தூதர்கள்ன்றது இறைவனுடைய செய்தியை நம்ம கொடுக்கிற எல்லாருமே தூதர்கள் தான். ஜிப்ரேலுக்கும் மிகாயிலுக்கும் பகைவராக இருக்கிறாரோ, அதாவது இதையெல்லாம் யாரெல்லாம் நிராகரிக்கிறாங்களோ அவங்க அல்லாவுக்கும் பகைவனாக இருக்கிறான் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. பட் ஆனா கடவுள் யாரையும் பகையால நினைக்கிறது கிடையாது. அவங்களுடைய அதிர்ஷ்டம் அவ்வளவுதான் அப்படின்ட்டு விட்டுறாரு. அவ்வளவுதான். நீங்க பேசுறது கேட்கல சிஸ்டர், நான் கண்டினியூ பண்றேன். சரி, ஓகே. ஸோ இங்க தெளிவா கடவுள் சொல்றார். இங்க என்ன இங்க விஷயம்? நரகத்தில் மனிதர்கள் மோசமா இருக்கிறாங்க. எப்படி அவங்க மோசமானாங்க? நரகத்துல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மதத்தை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அந்த மதத்தை ஃபாலோ பண்றதுனால தான் அவங்க மோசமாகறாங்க. ஏன்னா அது எல்லாமே மனித வழி. அப்ப
இதை சொர்க்கமாக மாக்கணும்னா இந்த வழியிலிருந்து வெளியில வரணும், கடவுள் கொடுக்கிற வழியை பிடிக்கணும். சோ அந்த கடவுள் கொடுக்கிற வழி மிக தெளிவாக இருந்தால் கூட எல்லாரும் அதை ஏத்துக்கிறது கிடையாது. அதை இன்னொரு விதமாக இங்க குரான்ல எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, பாவிகளை தவிர அவைகளை யாரும் நிராகரிக்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆக்சுவலா கலியுகத்துல எல்லாரும் பாவிகள் தான். ஆனால் இறைவனுடைய ஞானத்தை ஏத்துக்கிட்டு அதன் வழிப்படி நடந்துதான் நம்ம பாவத்தை அழிக்கிறோம் இல்லையா? முழுக்க முழுக்க இறைவனை நட்சத்திரம் மாதிரி சதா நினைவு பண்ணதான் நம்மளுடைய ஆத்மால இருக்கிற பாவம் அழியும். ஆத்மா பூர்வமத்தில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்குது. ஸோ எல்லாத்தையுமே ஒவ்வொரு வீடியோலையும் சொல்ல முடியாது. அதனால ஃபர்ஸ்ட் அத்தியாயத்துல அவசியம் பார்த்துட்டு வாங்க, அப்போதான் உங்களுக்கு புரியும். அதுல ஃபுல்லா டீட்டெயிலா சொல்லியிருப்போம். ஸோ அப்படிதான் இறைவனை நாம நினைக்கணும், அவ்வளவுதான். அந்த நினைச்சு ஆத்மாவுக்கு தூய்மையின் சக்தி நிரம்ப காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தை வெல்லக்கூடிய சக்தி வரும். ஆனா அதுக்கு முன்னாடியே வலுக்கட்டாயமாக நீங்க இதுல இருந்து விலகணும். ஆனா மனதளவுல ஈர்ப்பு இருக்கும். அந்த ஈர்ப்பை தான் இறைவனை நினைச்சு நாம அழிக்கிறோம். ஆனா அதுக்கு முன்னாடியே விடுவதற்கு நீங்க தயாரா இருக்கணும். ஆனா யாரும் தயாராக இல்லை. அதனால என்ன பண்ணிடுறாங்க, இதெல்லாம் கடவுள் நாங்க ஒத்துக்க முடியாது அப்படின்னு நிராகரிப்பாங்க. அந்த நிராகரிப்பவர்களை பாவிகள் அப்படின்ட்டு குரான்ல சொல்லப்பட்டிருக்குது. சரி, கடவுள் பாவிகள் அந்த மாதிரி ஒரு மோசமான வார்த்தையை பயன்படுத்த மாட்டாரு. அறியாமையில் இருக்கிறாங்க, அவ்வளவுதான். அஞ்ஞான உறக்கத்துல இருக்கிறாங்க, கும்பகர்ண உறக்கத்துல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. ஸோ இது ஒரு கதையாக வரும். பைபிள் குரான் பாத்தீங்கன்னா அந்த மோசஸ் காலத்துல இருந்து ஒவ்வொருத்தரும் அப்படியே கதையா வரும். இப்ப ராமாயணம்னா அந்த ராமர் தான் ஃபர்ஸ்ட்ல இருந்து கடைசி வரைக்கும் ராமர் வரும். மகாபாரதத்துல கூட கொஞ்சம் அந்த மாதிரி கதையா வரும். பட் மெயினா பாண்டவர்களை வச்சு வரும். ஆனா இங்க அப்படி கிடையாது, அப்படியே போய்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு கதையா வரும் அந்த பழைய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா. சோ அப்ப என்னன்னா, கடவுள் ஒவ்வொரு தடையும் உடன்படிக்கை, இப்படி பண்ணா இப்படி பண்ணுங்க, இப்படி பண்ண. இதுல வேற கடவுள் கொஞ்ச நேரம் கழிச்சு ஃபர்ஸ்ட் கனிகளை உனக்கு உணவாக படித்தேன்னு சொல்ற அதே கடவுள் கொஞ்ச நேரம் கழிச்சு ஆடு மாடெல்லாம் சாப்பிடலான்னு, அதான் அதையே குரான்ல போட்டிருக்கோம். மாத்தி பேசுறதுக்கு நான் என்ன மனுஷனா? சோ அப்ப கடவுள் அப்படி பேசியிருக்க மாட்டார் இல்லையா? கடவுள் அசைவத்தை விட்டு அந்த சொர்க்கத்துல பசுவும் புலியும் ஒன்னா தண்ணி குடிக்கும். அதுக்கு கூட இன்னொரு விலங்கை சாப்பிடணுன்ற எண்ணம் வராது, புலி சிங்கத்துக்கு கூட. ஸோ அந்த மாதிரி இடத்துக்கு நாம போகும்போது நாம நான்வெஜ் சாப்பிடலாமா? ஸோ அப்ப இந்த விஷயங்கள் எல்லாம் கடவுள் இப்ப சொல்லி கொடுக்கிறார். மற்றபடி ஒவ்வொரு தடவையும் எல்லாம் வர்றது கிடையாது. இது எங்க இருந்து வருதுன்னா இந்து மதத்துல இருந்து வருது எல்லா இதுலயும். ஏன்னா அது ஃபர்ஸ்ட் மதமா இருக்குது. அதுல இருந்து வெவ்வேறு மதங்கள் வரும் பொழுது இந்து மதத்துல என்ன வருது அப்படின்னா, கடவுள் எங்கும் நிறைந்தவர் அப்படிங்கிற மாதிரி வந்துடுது. அடுத்தது கிருஷ்ணர் அந்த மகாபாரத யுத்தத்தை முடிஞ்ச அளவுக்கு தள்ளி போடுவார். அமைதி தான் வேணும், அமைதி வேணும்னு சொல்லிட்டு கட்சியில கொலை பண்ணுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். இப்ப மாத்தி பேசுறதுக்கு கடவுள் என்ன மனுஷனா? சோ அங்க அப்படி காட்டிட்டாங்க. சோ அந்த விஷயம் கடவுளுடைய விஷயம் கிடையாது, அது மனித விஷயம். அதே தான் நம்ம சாத்தானுடைய விஷயம்னு சொல்றது. ஏன்னா உலகத்தில் ரெண்டே வழிதான். ஒண்ணு கடவுளுடைய வழி, அது கடவுள் இறுதியில வரும்போது கொடுக்கறது மட்டும்தான். மற்ற அனைத்தும் சாத்தானுடைய வழி. அது ஒரு பாட்டு கூட வரும், சினிமா பாட்டுல, பாவம் என்ற கல்லறைக்கு பல வழி என்றும் தர்மதேவன் கோயிலுக்கு ஒரே வழி. சோ அதுதான் இறைவனே கொடுக்கிற வழி. அதை இப்பதான் கொடுக்கிறார். சொர்க்கத்துக்கு போறதுக்கு முன்னாடி தான் சொர்க்கத்திற்கான வழியை அவர் கொடுக்கிறார். மற்றபடி ஒவ்வொரு தடவையும் அவர் உடன்படிக்கை செய்தார் அப்படிங்கிறது இந்து மதத்துல மீன் அவதாரம் எடுத்தாரு, ஆமை அவதாரம் எடுத்தாரு, இந்த மாதிரி நிறைய அவதாரத்தை கிருஷ்ணர் எடுத்ததா காட்டுவாங்க. கிருஷ்ணர் கடவுளே கிடையாது, அது வேற விஷயம். பட் அவங்க கடவுள் நினைச்சுக்கிறாங்க, ஒவ்வொரு அவதாரம் நினைக்கிறாங்க. அப்ப ஒவ்வொரு இதுலயும் மீண்டும் மீண்டும் வரார் கடவுள் அப்படின்ற ஒரு அர்த்தம் வருது இல்லையா? அந்த மாதிரிதான் இங்க பைபிள் குரான்ல பாத்தீங்கன்னா மீண்டும் மீண்டும் அந்தந்த மக்களுக்கு ஒரு உடன்படிக்கையை செய்யறாரு. நீ இதை பண்ணா நான் இப்படி பண்றேன் அப்படின்ட்டு மோசஸ் கிட்ட ஒரு உடன்படிக்கை, அடுத்தடுத்து வரக்கூடிய ராஜாக்கள் கிட்ட ஒவ்வொரு உடன்படிக்கை செய்யறதா காட்டுறாங்க. கடவுளுடைய வழி அப்படி எல்லாம் மாறாது, ஒரே வழிதான், ஒரே தடவை தான் கொடுக்கிறார். என்ன சொல்றாரு? ஆத்மான்னு என்னை நினைவு செய், ஆத்மாவை தவிர எதன் மீதும் பற்று வைக்காத, உன் உடம்பு உட்பட அனைத்தையும் தியாகம் செய்ய கற்றுக் கொடுக்கிறது தான் எல்லா மதத்துடைய சாரமும். ஆனா அதை எந்த மதத்தினரும் போதிக்கிறது கிடையாது. சோ அதை கடவுள் தான் சொல்றாரு. ஏன்னா இப்ப அனைத்தையும் இழந்தால்தான் ஆத்மா இந்த உடலை விட்டு பிரிந்து இன்னொரு உடலை சொர்க்கத்துல போய் எடுக்க முடியும். சோ அதனாலதான் இதுக்கு முன்னாடி நாங்க குரான்ல படிக்கும்போது இறப்பதற்கு நீ தயாராக இருக்கணும், ஆனா யாருமே தயாராக இல்லை. சோ பிரம்மகுமாரிகளை தவிர இங்கதான் நமக்கு கத்துக் கொடுக்கிறார். உடம்பே கிடையாது, ஆத்மான்னு புரிஞ்சுக்கோ, ஆனந்தமாக நீ என்கிட்ட வரணும், இறைவன் நினைவிலேயே வரணும்
அப்படிங்கிறார். ஸோ எதை இழக்கணும்னாலும் இழக்கிறதுக்கு தயாரா இரு, உன் இது எதுவுமே கிடையாது. அதுதானே கீதை, எதை எடுத்துட்டு வந்து எதை எடுத்துட்டு போற அப்படின்னு சொல்றது. ஸோ இது வந்து எல்லா மதத்திலுமே இருக்கும். இதுலயே பாத்தீங்கன்னா யோகுன்ற வந்து, ஸோ அதனால கடவுள் ஒரே தடவை தான் வர்றாரு, ஒரே தடவை தான் உடன்படிக்கை பண்றாரு. அது என்னன்னா, இந்த 5 விகாரத்தை நீங்க தியாகம் செஞ்சிட்டீங்கன்னா சொர்க்கத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். இதுல பாத்தீங்கன்னா பெரும்பாலோர் விசுவாசிக்க மாட்டார்கள் அப்படின்னு வருது 100வது வசனத்தில். அதுதான் உண்மை. கோடியில் சிலர் தான் இந்த ஞானத்தை எடுப்பாங்க. அதுதான் மகாபாரதத்துல பாத்தீங்கன்னா பாண்டவர்கள் 5 பேரை மட்டும் காட்டுவாங்க. அவங்க மட்டும்தான் கிருஷ்ணர் வழியில நடப்பாங்க. கடவுளுக்கு பதில் அங்க கிருஷ்ணர் பேரை போட்டாங்க, அவ்வளவுதான். ஆனா கிருஷ்ணர் கடவுள் கிடையாது. உடல் தாயின் கர்ப்பத்தில் பிறக்கிற யாரும் கடவுள் கிடையாது. ஸோ பிறக்காதவர் அப்படின்னா சிவபெருமான் தான். அவரை தான் அல்லா பரமபிதான்னு சொல்றோம். அதனாலதான் சிவலிங்கம் இருக்கும். அதோடைய அர்த்தம் என்னன்னா, ஜோதி ரூபமாக ஒளி ரூபமா இருக்கிறது தான் லிங்கத்துடைய மேல் பகுதி. கீழ்ப்பகுதி வந்து அவர் ஒரு வயோதிகர் உடல் மூலமாக பேசுறார், அவரை பிரம்மான்னு சொல்றோம். அந்த பிரம்மாவுடைய வாய் தான் சிவலிங்கத்துடைய கீழ்ப்பகுதி. அதைத்தான் வந்து கோமுகி அப்படின்னு சொல்லுவாங்க. கோமுகினாலே பசுவின் வாய். ஸோ இது இந்துக்களுக்கே அர்த்தம் தெரியாம அதை வந்து ரொம்ப அசிங்கமான அர்த்தம்லாம் சொல்லுவாங்க. ஸோ எல்லா மதத்துடைய நிலைமையும் அப்படிதான் இருக்குது. ஏன்னா நடக்கிறது சாத்தானுடைய ஆட்சி, சாத்தான் உருவாக்கிய குழப்பங்கள், அதுல சிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ அதுல இருந்து மீட்கிறதுக்கு தான் இறைவன் வந்து இந்த ஞானத்தை கொடுக்கிறார். ஆனா மீட்கிறது எவ்வளவு கஷ்டன்றத எல்லோரும் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். சரி, அதை தான் சொல்றாரு, பெரும்பான்மையானவர்கள் இதை விசுவாசிக்க மாட்டாங்க. ஏன் 5 பாண்டவர்கள்னா 5 விரல் இல்லையா? அப்ப விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் தான் இந்த ஞானத்தை எடுப்பார்கள். அவ்வளவு கம்மியானவர்கள் தான் இந்த ஞானத்தை எடுப்பார்கள். சொற்பமானவர்களே இதை கேட்பார்கள் அப்படிங்கிறத அடிக்கடி இதுலயும் இருக்கும், பைபிள்லயும் இருக்கும். ஆனா அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க, கிறிஸ்தவர்கள் மட்டும் வருவாங்க, முஸ்லிம்கள் மட்டும் வருவாங்க, இந்துக்கள் மட்டும் வருவாங்க. கிடையவே கிடையாது. இல்ல, இங்க இந்த 5 விகாரத்தை விடுறவங்க வருவாங்க. அதுவும் இறைவனுடைய வழிப்படி விடுறவங்க. ஏன்னா இப்ப கல்யாணம் பண்ணாம பாதிரியார்கள்லாம் இருக்கிறாங்க, அவங்க அங்க வர முடியாது. ஏன் வர முடியாதுன்னா, அவங்க வலுக்கட்டாயமாக இருக்கிறாங்க. சொர்க்கத்தில் இருக்கிறது வந்து இல்லற மார்க்கம், கணவன் மனைவி இருப்பாங்க, ஆனா தூய்மையா இருப்பாங்க. அதனாலதான் குரான்ல அங்க பரிசுத்தமான மனைவிகள் உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு என்ன அர்த்தம்? இப்ப இருக்கிற மனைவி விபச்சாரின்னு அர்த்தம். என்னன்னா காமம், அங்க காமம் இருக்காது. அதனாலதான் பரிசுத்த மனைவிகள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒருவனுக்கு ஒருத்தி தான், நிறைய பேர் கிடையாது. ஸோ நிறைய தவறு வந்து மதங்கள்ல கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதுல சரியான விஷயத்த மட்டும் நாம எடுத்து சொல்றோம், அதை புரிஞ்சுக்கணும். 101 பாத்தீங்கன்னா அது பாருங்க, அவங்க கிட்ட ஆல்ரெடி இருக்கக்கூடிய வேதங்கள், குரானா இருக்கட்டும், பைபிளா இருக்கட்டும், கிரந்தமா இருக்கட்டும், ஒவ்வொரு மதத்துக்கும் ஒரு ஒரு வேதங்கள் இருக்குது இல்லையா, கீதையா இருக்கட்டும். ஸோ இது எல்லாத்தையும் உண்மைப்படுத்தக்கூடிய விஷயத்தை சொல்றதுக்கு ஒரு தூதர் அல்லாவிடம் இருந்து அவங்க கிட்ட வருவாங்க. ஸோ ஒரு தூதர் மட்டும் இல்லை, இறைவனோட ஞானத்தை கேட்டு இந்த ஞானத்தை மற்றவர்களுக்கு கொடுக்குற எல்லாருமே தூதர் தான். தூதர்னா போஸ்ட்மேன் தான், கடவுளுடைய செய்தியை கொடுக்குறோம். அவங்க வரும்பொழுது ஏற்கனவே அந்த வேதத்தை பிடிச்சவங்க வந்து ஏற்கனவே அதுல சொல்லப்பட்ட விஷயத்தை நாம சொன்னா கூட அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. அதுக்கு நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் வந்தது, நீ எதுக்கு இதெல்லாம் சொல்ற அப்படி இப்படின்ட்டு. ஸோ அல்லாவை கண்டிப்பாக நிராகரிப்பாங்க இல்லையா. மதஸ்தாபகர்களை பிடிச்சுக்குவாங்க. அதாவது மதஸ்தாபகர்கள் வந்து ஒவ்வொரு மதத்திற்கும் அப்பா மாதிரி. அதனாலதான் ஏசப்பான்னு கிறிஸ்தவர்கள் சொல்றாங்க. ஏசப்பாவை பிடிச்சிட்டு அவருடைய அப்பா பரமபிதாவை விட்டுறாங்க. அவருக்கு அப்பா இல்லை, எல்லாருக்கும் அவர் அப்பா இல்லையா. ஸோ அந்த பரமபிதாவை விட்டுடுறாங்க. ஸோ இதுதான் எல்லா இடத்துலையுமே நடக்குது. ஸோ அப்ப எடுத்துட்டு வரும் பொழுது எதுவுமே எங்களுக்கு தெரியாத மாதிரி இதெல்லாம் புதுசா இருக்குது அப்படின்ட்டு கடவுள் சொல்ற ஞானத்தை முதுகு கப்பல் எரிந்து விட்டனர் அப்படின்னு அர்த்தம். அதை கண்டுக்காம போயிடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது 102 சுலைமான் ஆட்சி காலத்தில். ஸோ இதுல இருந்து வேற ஒரு விஷயத்தை பற்றி பேச வராங்க. குறிப்பாக இந்த சூனியம் வைக்கிறது, இந்த மாதிரி விஷயத்த வந்து பைபிள் குரான் இதெல்லாம் எதிர்க்கும். ஏன் எதிர்க்குன்னா, அப்படிலாம் நடக்கிறதே இல்லையா, அதெல்லாம் பொய்யானா பொய்யெல்லாம் கிடையாது, நிஜம்தான். ஆனால் கடவுள் மேல நம்பிக்கை இருக்கும்போது நீ ஏன் மத்தது மேல நம்பிக்கை வைக்கிற அப்படிங்கிறது தான். ஏன்னா சூனியம் வைத்து இதுல கணவன் மனைவியை பிரிக்கிறத பத்தி எல்லாம் சொல்றாங்க. மெயினா அதுக்காக தான் சூனியமே வைக்கிறாங்க இல்லையா. கணவன் மனைவி பிரிக்கிறது, குடும்பத்தை பிரிக்கிறது, கைய கால இல்லாம போகிறது, இதெல்லாமே நடக்குது. ஆனால் இதுல சூப்பரா இருக்கும், கடவுள் அனுமதி இல்லாமல் இது பலிக்காது. அதுதான் விஷயம். இப்ப ஒருத்தருக்கு சூனியம் வைக்கணும்னு போறாங்கன்னு வச்சுக்கலாம், நிறைய நம்ம பார்க்கலாம். இந்து மதமா இருக்கட்டும், எந்த மதமா இருக்கட்டும், ஒரு சிலருக்கு சூனியம் வைக்க போவாங்க. இந்த சூனியக்காரனே சொல்லுவான், அவங்க கிட்ட இது செல்லுபடி ஆகாது, அவங்க கிட்ட கடவுள் இருக்கிறாரு அப்படின்னாங்க. ஸோ கடவுளுடைய நினைவுல இருக்கிறவங்க கிட்ட இதை நெருங்க.
இதுதான் விஷயம். பட் அவங்க நிறைய பாவம் செய்தவர்களாக இருந்தால் அது பலிக்கும். அதனால எல்லாருக்கும் அது பலிக்காது. ஒரு சிலர் கிட்ட போனா அது பலிக்குது அப்படின்னா அந்த மாதிரி பாவம் அதிகமாக இருக்கிறவர்களை பழி வாங்குபவர்கள் மட்டுமே அங்க போவாங்க. ஸோ இதுல நிறைய இவ்வளவு ரகசியம் இருக்குது. ஆனாலும் இது அவன் செய்த பாவத்திற்கு அது பலித்தாலும் கூட நீங்க செய்யறது பாவம் தானே இல்லையா? ஒருத்தன் பாவம் செஞ்சானா அதுக்கு தண்டனை கொடுக்க கடவுள் இருக்கிற, நீங்க யார் பாவத்தை அவங்களுக்கு தண்டனை கொடுப்பதற்கு? ஸோ அதுக்கு உங்களுக்கு தண்டனை கொடுக்கப்படும். அது இந்த சாலமனுடைய மகன்கள், சாலமன் தான் இங்க சுலைமான் சொல்றாங்க, இவருடைய மகன்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இவனை கொலை பண்ணுவான், அவன் இன்னொருத்தனை கொலை பண்ணுவான், மாத்தி மாத்தி. அதுல பாத்தீங்கன்னா கடவுள் சாபம் கொடுப்பார் அந்நிய தேவனை வழிபட்டதால். அது நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், அந்நிய தேவனை வழிபடுறது அங்க தப்பு இல்ல. அந்நிய தேவனை வழிபடுறதுக்கு காரணம், ஏன்னா அந்நிய தேவன்றது பக்தி, எல்லா மதத்தையும் குறிக்கும், எந்த எக்ஸப்ஷனும் கிடையாது, எல்லா மதமும் தான். ஏன்னா எல்லாமே மனிதர்கள் உருவாக்குற வழிதான். ஸோ சிவனையே வழிபட்டாலும் சிவன் தான் கடவுள். ஆனா கடவுள் யாருன்னு தெரியாம அவங்க பட்டு சிவபுராணத்தை படித்தான் இல்லையா? ஸோ இறைவன் கொடுக்குற வழிபடி நடக்கணும். சிம்பிள். ஆத்மான்னு ஒவ்வொருத்தரையும் ஆத்மான்னு பாருங்க, பரமாத்மா நினைவிலே இருங்க, செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி. இதன் மூலம் காம கோபம் பற்றி பேராசங்கத்தை விடணும். ஸோ இதை விடாமல் பக்தி பண்றாங்க இல்லையா? ஸோ அப்ப அதை அழிக்கிறது இல்லை. நாம இது வரைக்கும் பக்தி எதனால செய்யறாங்கன்னா, காமம் கோபம் பற்றி பேராச அகங்காரத்தை விட முடியாமல் செய்த பாவத்திற்கு தண்டனை வரும்போது உடனே போய் கடவுள்கிட்டே டீலிங் பேசுறது. உனக்கு இத்தனை தேங்காய் கொடுக்குறேன், உப்பு மிளகு போடுறேன், இந்த மாதிரி நிறைய இது ஒவ்வொரு மதத்திலும் ஒன்று இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களைத்தான் பைபிள் குரான் எதிர்க்குது. அந்த சிலையை உடையுங்கள்ன்றதுக்கு பின்னாடி இவ்வளவு விஷயம் இருக்குது. அப்ப பாவம் செய்யறத நிறுத்துங்கன்னு அர்த்தம். அதுக்கு முதல்ல பாவம் எதுன்னு சொல்லி இருக்கணும். ஆனா அது மதங்கள்ல சொல்லப்பட்டிருக்குன்னா சொல்லப்படல. சாலமன் 1000 மனைவியை கல்யாணம் பண்ணது பெரிய விஷயமா சொல்லப்பட்டிருக்காது. அந்த 1000 பெண்களும் வெவ்வேறு ஜாதின்றதுதான் பெரிய விஷயமா சொல்லப்பட்டிருக்கும். ஸோ காமத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுனாலதான் அவன் பாக்குற பொண்ணெல்லாம் கல்யாணம் பண்றான். அதுக்கான தண்டனை தான் கடவுள் கிட்ட இருந்து சாபம் கிடைக்குதே தவிர கோயில் கட்டுனதுனால கிடையாது. அது புரிஞ்சுக்கணும். ஸோ அப்ப சைத்தான் வழிபடி நடந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா சுலைமான் கடவுளுடைய வழியை நிராகரிக்கலை அப்படின்னு இதுல போட்டிருக்குது. ஆனா பழைய ஏற்பாடுல அவங்க நிறைய கல்யாணம் பண்றது தப்பு இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அது சைத்தானுடைய வழிதான். காமம்ன்றதே சைத்தானுடைய வழிதான், மனைவியோட காமத்தில் ஈடுபட்டாலும். ஸோ இப்ப மனைவியை கொலை பண்ணா அது கொலை கிடையாதா? அதே மாதிரிதான் மற்ற பெண்ணோட நீ காமத்தில் ஈடுபட்டா அது விபச்சாரம்னா, இப்ப மனைவியோட ஈடுபட்டா மட்டும் அது எப்படி விபச்சாரம் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு கடவுள் கேட்கிறார். நம்ம எல்லாரும் ஏத்துக்க மாட்டாங்க. சரி. ஸோ மற்றபடி இந்த மாதிரி சூனியம் வைக்கிறவங்க, வைக்க சொல்றவங்க, இவங்க எல்லோரும் அடுத்தடுத்த ஜென்மத்தில் பயங்கரமாக தண்டனை தான் அனுபவிப்பார்கள். ஸோ பெரும்பாலும் அந்த மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே அத்தா வந்துட்டா இது வந்துட்டான்னு சொல்லுவாங்க. அது காரணம் என்ன? அந்த சூனியம் வச்சதுடைய விளைவு. அடுத்த ஜென்மத்துல அதே குணம் வெளிப்பட ஆரம்பிக்குது. ஸோ இங்க மறுமைன்றது மறு ஜென்மம் தான், வேற ஒன்றும் கிடையாது. சொர்க்கம் இருக்குது. அது இப்ப இந்த கலியுகம் முடிந்து சொர்க்கம் வரப்போகுது. ஸோ இப்பத்தைய விஷயம். அதனாலதான் பைபிள் குரான்ல மறுஜென்மத்தை பற்றி பேசல. ஏன்னா இந்த கடைசி நேரத்தில் உள்ள இப்ப நடக்கிற விஷயத்தை பற்றி பேசுறதுனால. சரி, அடுத்தது 103ல ஸோ இப்ப 103ல கடவுள் மேல விசுவாசம் கொண்டு அவர் எதெல்லாம் செய்யக்கூடாதுன்றாரோ அதற்கு பயந்து செய்யாமல் யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக நல்ல கூலி கிடைக்கும், சொர்க்கம் தான். அதனால இதை பற்றி தெரிஞ்சுக்கிறவங்க பாக்கியவான்கள். 104ல சொல்லப்பட்டிருக்குது. ஒரு அரபு வார்த்தை சொல்லி இதை நீங்க நபிக்கிட்ட சொல்லக்கூடாது, இன்னொரு வார்த்தை சொல்லலாம்னு இருக்கும். அதுக்கு தமிழாக்கமாக இன்னொரு குரான் டிரான்ஸ்லேஷன்ல எங்களை பாரும்னு சொல்லாதீங்க, எங்களை அன்புடன் நோக்குவீராக என்று சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. நிராகரிப்பவர்களுக்கு துன்பமும் வேதனையும் உண்டு. ஸோ இதுக்கு புரிய வைக்க தேவையில்லை. ஸோ அது நிராகரிக்கிறதுக்காக தண்டனை கிடையாது, அதை புரிஞ்சுக்கணும். ஏற்கனவே செய்த பாவத்திற்கான தண்டனை, அதை காப்பாத்துறதுக்கு கடவுள் வழி சொல்றார். அதை நிராகரிக்கிறதுனால நீங்க செய்த பாவத்துக்கான தண்டனையில இருந்து தப்பிக்காம நீங்க மாட்டிக்கிறீங்க, அவ்வளவுதான்.
ஸோ கண்டிப்பாக அல்லாஹ் இப்ப வந்துட்டாருன்ற செய்தியோ, அவரு சொல்ற அந்த செய்தி, ஆத்மானு வந்து பரமாத்மாவை நினைவு செய்யுங்க, இந்த 5 விகாரங்கள் இருங்க. இவ்வளவுதான் சிம்பிளான விஷயம். ஆனா இதை ஒவ்வொரு மத தலைவர்களும் ஏத்துக்க விட மாட்டாங்க. உங்களையும் ஏத்துக்க விட மாட்டாங்க. ஏன்னா அவங்க கிட்ட இருந்து கூட்டம் போச்சுன்னா அவங்க பழப்பம் எப்படி நடக்கும்? ஸோ அந்த விஷயம்தான். ஈஷா யோகா இது மாதிரி நிறைய பேர் குருமார்கள் தன்னை கடவுள்னே வேற சொல்லிட்டு இருக்கிறாங்க. எல்லா மதமும் சேர்த்துதான். அதைத்தான் இங்க சொல்லப்பட்டிருக்குது. வேதத்தை உடையோரில் நிராகரிப்போரும் இணை வைத்து கொண்டிருப்போரும் எந்த நன்மையும். இப்ப வந்து கடவுள் சொல்றாரு, இவங்க வந்து கடவுள் இருக்கிற இடத்த பிடிச்சுக்குவாங்க. கடவுளை பற்றி பேசுறதுக்கு எனக்கு தான் உரிமை இருக்குது அப்படிங்கறது. அப்ப 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 என்ன அர்த்தம்? கடவுளுக்கு ஈக்குவலா இவங்க தன்னை வச்சுக்கிறாங்கன்னு தான் அர்த்தம், இல்லையா? அவங்க வந்து உங்க ரட்சகன் கிட்ட, நம்மை பாதுகாக்கிற அந்த கடவுள் கிட்ட இருந்து நமக்கு வரக்கூடிய அந்த சொர்க்கத்தை நீங்க அடையிறத அவங்க விரும்புறது கிடையாது. ஆனா அதையும் மீறி யார் இறைவனை நாடி போறாங்களோ அவங்களுக்கு தான் இறைவனுடைய அந்த கருணையை முழுவதுமாக பெறுகிறார்கள். கருணைன்றதோட நம்ம உழைத்து தான், இறைவனை நினைவு செய்து 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 அந்த அனைத்து விகாரங்களையும் வெல்வதற்கு பரிசாக கடவுள் கொடுப்பது தான் சொர்க்கம். இது எல்லாமே அளவற்று இருக்கும். ஆனால் இதை அடைவதை ஒவ்வொரு மத தலைவர்களும் விரும்ப மாட்டாங்க. ஏன்னா அவங்க நரகத்தில் பெரிய ஆளா இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. இப்ப இல்லையா, இப்ப அழிவு காட்சியை பார்த்துட்டு இருக்கிறோம், இங்கேயே பெரிய ஆளா இருக்கணும்னு ஆசைப்பட்டு இருக்கிறாங்க. அவங்க கையை பிடிச்சிட்டு இருந்தீங்கன்னா கடவுளை விட்டுருவோம், கடவுள் கொடுக்குற சொர்க்கத்தையும் விட்டுருவோம், கடைசியில கதறி பிரயோஜனம் இல்லை. அதை வந்து இந்து மதத்துல சொல்லுவாங்க, சாகும்போது சங்கரா சங்கரான்னு சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு வசனத்தை நாம் மாற்றினால் அல்லது அதை நாம் மறக்க செய்து விட்டால் அதை விட சிறந்ததை அல்லது அது போன்றதை நாம் கொண்டு வருவோம் மீண்டும். அதுதான் முக்கியமான விஷயம். ஏன்னா நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்களே முகமது நபி தான் கடைசி தூதர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிற அதே குரான்ல தான் இங்க இப்படியும் இருக்குது, மீண்டும் நாம எடுத்துட்டு வருவோம். ஏன்னா ஒவ்வொரு பொருளின் மீதும் மிக்க ஆற்றலுடையவன் என்பதை நீர் அறியவில்லையா அப்படின்னும் இருக்கும். ஸோ எல்லாத்துலயுமே இப்படி மாறி மாறி வரும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, பைபிள் பழைய ஏற்பாட்டில் வந்து குரான்லயும் இருக்கும், இப்ராஹிம் வந்து தன்னுடைய குழந்தையை கடவுளுக்கு பலி கொடுக்க சொன்னோடனே போய் பலி கொடுப்பார் கண்ணை மூடிட்டு. பைபிள்ல வந்து அப்படியே கண்ணை மூடிட்டு கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்போ அது போதிக்கிற விஷயம் என்னன்னா பற்று வைக்கக்கூடாதுன்றது. இங்க இப்படி இருக்குது. அடுத்தது தாவீது ராஜா, அவரு என்ன பண்ணுவாரு அப்படின்னா, அவருடைய மகன் வந்து இதே மாதிரி நோய் வாய்ப்பட்டிருப்பான். அப்ப கடவுள்கிட்ட மன்றாடிட்டு இருப்பார், கதவை சாத்திட்டு சாப்பிடாம இப்படியே இருப்பார். அதுக்கப்புறம் பையன் இறந்துடுவான். அந்த செய்தி சொன்ன உடனே அவர் குளிச்சுட்டு புது புது ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு விதவிதமான உணவுகள்லாம் எடுத்துட்டு வர சொல்லிட்டு ஜாலியா சாப்பிட்டார். பக்கத்துல இருக்கவங்க ஆச்சரியமா கேட்பாங்க, என்ன இப்படி பண்றீங்க, அப்பவே நீங்க அப்படி இருந்தீங்களேன்னும் போது, அப்ப வந்து அவன் மரணப்படுக்கையில இருந்தா நான் கடவுள்கிட்ட இறைஞ்சி கேட்டேன்னா அவர் ஒருவேளை மனது இறங்கலாம். ஆனா இப்ப இறந்துட்டான், இறந்த உயிர் மீண்டும் வராது உடம்புல, அது நடக்க வாய்ப்பு கிடையாது. ஸோ இனி அதை பற்றி கவலைப்பட வேண்டியது தேவையற்றது. சூப்பரான மெசேஜ் இல்லையா? இறந்தவன் திரும்ப வரப்போறது இல்லை, அதே பைபிள்ல தான் போட்டிருக்கு. அடுத்தது அதாவது ஃபர்ஸ்ட் வந்து கடவுள் கேட்டவொடனே குழந்தைய கொடுத்துடணும் இல்லையா? ஐயோ எனக்கு திருப்பி கொடுலாம் அவன் கேட்கல, அதே பைபிளே அது சொல்லுது. அதே பைபிளே கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன சொல்லுது, அவர் வந்து கேட்கிறாரு, அப்ப அது ஓகேன்ற மாதிரி. ஏன்னா அது கடவுளுடைய வழி மாதிரி தான் சொல்லப்பட்டு வருது எல்லாமே. அதுக்கு அடுத்தது ஒரு இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா, எலியா அப்படிங்கிற ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறான், ஒரு விதவை வீட்டுல தங்கி இருப்பான். அந்த விதவையுடைய மகன் வந்து மரணப்படுக்கையில இருப்பான், கடைசியா செத்தே போயிடுவான். செத்து போனதுக்கு அப்புறம் அவனுக்கு மீண்டும் இவர் உயிர் வர வைப்பார். 3 முறை அவன் மேல விழுந்து கடவுள் கிட்ட கேட்டு வர வச்சிடுவார். அப்ப அதே பைபிள்ல தான் போன உயிர் திரும்ப வராதுன்னு சொல்லியிருக்கு, இப்ப மறுபடியும் எப்படி வர வைக்குதுன்னு சொல்லப்படுது. அப்ப இதுதான் நாம சொல்றது சாத்தானுடைய வழி. முரண்பட வச்சுக்கிட்டே இருப்பான். அப்ப என்ன பண்ணுவாங்க, யாருக்கு எது தேவையோ அதை எடுத்துக்குவாங்க இல்லையா? அப்ப நோய் வரும்போது, இப்ப இது ஒரு பெரிய பிசினஸ் ஆயிடுச்சு இல்ல, கிறிஸ்தவ மதம்னாலே ஒரு மேஜிக்கல் மிராக்கல் நடக்கிற இடம். கை வரலையா கால் வரலையா, வா ஏசப்பா சரி பண்ணுவார், அது போதிக்கிறது அதை கிடையாது. ஆனா சாத்தான் அந்த விஷயத்த கலந்து வச்சுட்டான். எல்லா மதத்திலும் எக்ஸப்ஷனே கிடையாது, அதை புரிஞ்சுக்கணும். அந்த மதத்துல மட்டும்தான் எங்களுது கரெக்ட் அப்படின்னா அதை விட அறியாமை எதுவும் கிடையாது. ஆனா உண்மை என்னன்னா, எந்த மதத்துக்கும் கடவுளுக்கும் சம்பந்தம் இல்லை, கடவுள் ஒண்ணும் எந்த மதத்தையும் அனுப்பல. ஆனால் கடைசியா தான் வர்றாரு, தெளிவான அவருடைய ஞானத்தை கொடுக்கிறார். பட் இங்க இதன்படி போறதா இருந்தால் மறுபடியும் நான் நல்ல விஷயத்தை எடுத்துட்டு வருவேன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது.
அது வந்து நாடகம். இயல்பாக கடவுள் உருவாக்கிய இந்த நாடகம். கடவுள் வருவது வந்து கடைசி 100 வருடம் மட்டும்தான் வராரு. இதுக்கு முன்னாடி வந்தது கிடையாது.